அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் ஸ்ரீதர நாயக்கர் தான் அந்த விவாதத்தில் தோல்வியடையப் போகின்றோம் என்பதை புரிந்து கொண்டு ராமலிங்கத்தை அலட்சியப்படுத்தும் விதமாக சபையை விட்டு சட்டென்று வெளியேறிய நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அவர் வெளியே செல்லும் போது அவரது சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். பிரம்ம சமாதிகள் அனைவரும் போன பிறகு ராமலிங்கம் சபையோர்களை நோக்கி, அன்பர்களே, இது விஷயத்தில் யாருக்கேனும் இன்னும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், தெளிவுபடுத்துகின்றேன் என்றார். அப்போது இரண்டாவது அறிஞர் எல்லோரிடமும் ஆணவம் அதிர்ந்து அஞ்சி ஓட அடக்கம் ஆடாமல் அசையாமல் அமைதியாக அமர்ந்திருக்கின்றது பார்த்தீர்களா என்று பெருமிதமாக சொன்னார். ராமலிங்கம் அவரை பார்த்து, போனவரை பற்றி புறம் பேச வேண்டாம், அது அழகு கிடையாது. தாங்கள் தானே முதலில் விக்கிரக ஆராதனைக்கு விளக்கம் கேட்டது என்று கேட்டார். ஆம் சுவாமி, முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். விக்கிரக ஆராதனை என்பது பிரம்ம சமாஜிகளோ பிற மதத்தவர்களோ நினைப்பது போல அது ஒன்றும் விபரீதமான மூடப்பழக்கம் கிடையாது என்று சொல்லி ராமலிங்கம் சபையோர்களை பார்த்தார். சொல்லுங்கள் சுவாமி என்றார் அந்த முதலாவது அறிஞர். ராமலிங்கம் மீண்டும் பேசத் தொடங்கினார். மனம் வாக்குக்கு எட்டாத பிரம்மத்தை வழிபடுவதற்கு முதற்படியாக இருப்பது விக்கிரக ஆராதனை. இதை செய்யாமல் பிரம்மானுபாவம் திடீரென்று வந்து விடாது. சரி சுவாமி, விக்கிரகம் என்பது என்ன என்று கேட்டார் ஒருவர். விக்கிரகம் என்பது வேறொன்றுமில்லை, விசேஷ இடம் என்பதே இதற்கு பொருள். ஆன்மம் இருப்பதற்கான கிரகம் மானிடம் போன்ற தேகங்கள். அதுபோல பிரம்ம பிரகாசம் இருந்து வெளிப்படுவதற்கு விக்கிரகமே தேவ தேகங்களாகும். ஒருவர் கேட்டார், புரிகிறது சுவாமி, இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவை என்றார். இன்னும் விளக்கமாக சொல்கின்றேன் கேளுங்கள். இந்த தேவ தேகங்களாகிய விக்கிரகங்களில் அதன் விதிப்படி உபாசனை செய்துபட வேண்டும். அப்படி செய்தால் பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுக்கிரகம் செய்யும். ஆகவே மக்கள் அவரவர் மனப்பக்குவத்திற்கு ஏற்றவாறு ஆலய வழிபாடு செய்துவிட வேண்டும். நாளடைவில் ஆண்டவன் அருளால் பிரம்மஞானம் பெற்று ஓய்வு பெறலாம். மேலும் சில விஷயங்களுக்கு சொல்கின்றேன் கேளுங்கள் என்றார் ராமலிங்கம். சொல்லுங்கள் சுவாமி, காத்திருக்கின்றோம் என்றார்கள் அறிஞர்கள். ராமலிங்கம் விக்கிரக ஆராதனை செய்த பக்தர்களில் சிலர் சில காலத்துக்கு முன் குஷ்டம் குன்மம் போன்ற வியாதிகளை தீர்த்தும் இறந்தவர்களை எழுப்பியதும் இன்னும் செயற்கரிய அநேக மகத்துவங்களை நடத்தியும் இருக்கின்றார்கள். ஏன் இப்பொழுதும் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை எல்லாம் செய்து வருகின்றார்கள். ஆனால் பிரம்ம சமாஜத்தார், வேத சமாஜத்தார் எல்லாம் இது போன்ற அடையாளங்களை உடையவர்களாக தோன்றவில்லை அல்லவா என்று கேட்டார். ஆமாம் சுவாமி என்றார் அந்த முதலாவதாக பேசிய அறிஞர். இன்னொன்றும் உங்களுக்கு அவசியமாக சொல்ல வேண்டும். ஸ்ரீதரடிகள் பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் என்று அடிக்கடி சொன்னார் அல்லவா? அப்படி பிரம்மத்தை தியானிப்பதற்கும் முதலில் ஏதாவது ஒரு உருவத்தை தியானித்து பழக வேண்டும். நிஷ்கலமான ஒன்றை மனம் பற்ற முடியாது, உருவமாக இருக்க வேண்டும். உருவத்தை தியானித்து வர வர உருவம் கரைந்து அருவமாகும். துவைத்தமாக இருப்பது அத்வைத்தமாவது போல்தான் இதுவும். இப்போது உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அறிஞர்கள் எல்லோரும் ராமலிங்கம் கூறிய விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்தார்கள். உடனே ஒரு அறிஞர், நல்ல விளக்கம், தெளிவாக புரிந்தது சுவாமி என்றார். ராமலிங்கம் மேலும் தொடர்ந்தார். விக்கிரக ஆராதனை என்பது ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு அவசியமானது என்று உங்களுக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும். இது விஷயத்தில் எங்களுக்கு வெகு நாட்களாக இருந்த சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்திவிட்டீர்கள் சுவாமி என்றார் ஒரு அறிஞர்.
இதற்கு எப்படி நாங்கள் நன்றி செலுத்தப் போகின்றோம் என்று நெஞ்சுருகினார் இரண்டாவது அறிஞர். ராமலிங்கம் அன்பும் அருளும் கண்களில் ததும்ப எல்லோரையும் பார்த்து, எல்லாம் இறையருள், இறைவனுக்கு உங்கள் நன்றியை செலுத்துங்கள், அவனே நம்மை ஆட்கொண்டு அருள்வான் என்றார். பிறகு நான் வருகின்றேன், வந்தனம் என்று வணங்கினார். சபையோர்களிலிருந்து வணக்கம் சுவாமி என்று அவரை பணிவோடு வணங்கினார்கள். ராமலிங்கம் எல்லோரையும் ஆசீர்வாதம் செய்து அன்பர்களோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவர் போன பிறகு அங்கே இருந்து அறிஞர்கள் பேசிக்கொண்டார்கள். அன்று சமணர்களை வாதில் வென்ற திருஞான சம்பந்த சுவாமிகளே இவர்தானோ என்று வியந்து போனார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் வந்தவர் என்றோ இவர். இறைவனால் வருவிக்க உற்ற ஞானப்பிள்ளை அல்லவோ இவர் என்று பேசிக்கொண்டார்கள். மேலும் பேச ஆரம்பித்தார்கள். வாதில் வென்ற ராமலிங்க சுவாமிகள் என்று சப்தமாக சொல்ல மற்றவர்கள் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டு கரவொலி எழுப்பினார்கள். தொடர்ந்து ராமலிங்க அடிகளின் வாழ்க்கை வரலாற்றை, அவர் நிகழ்த்திய அற்புதங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.